வணக்கம். ஞானமுத்து என்பாருக்கும் பரிபூரணத்தம்மாள் என்பாருக்கும் 10வது மகவாக 1902ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 7ஆம் நாள் பிறந்தார் தேவநேசன். இவர்தான் பின்னாட்களில் தேவநேய பாவாணர் என்று அழைக்கப்பட்ட தமிழறிஞர். இவர் தமிழுக்கு பல தொண்டுகளை செய்திருக்கிறார். பல நூல்களை எழுதியிருக்கிறார். அகரமுதலியை தமிழுக்கு தந்திருக்கிறார். மொழிஞாயிறு என்றும் பாவாணர் என்றும் அழைக்கப்பட்ட கிறித்தவர். இவரது மணிவிழாவிற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் விடுத்த வாழ்த்து செய்தியை கேட்டால் பாவாணரின் சிறப்பு நமக்கு தெரிய வரும். பேரறிஞர் அண்ணாவின் வாழ்த்து. திரு தேவநேய பாவாணரின் மணிவிழா நடப்பதறிந்து பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பாவாணர் தமிழ் மொழிக்கும் நாட்டுக்கும் இடைவிடாத நற்றொண்டாற்றி நம் அனைவரின் நிலையினையும் உயர்த்தியவர். அவருடைய புலமையும் தெளிவும் துணிவு மிக்கது. தமிழ் மொழியின் தூய்மையும் வளமும் எத்தகையது என்பதனை ஆய்ந்தறிந்து தெரிவித்த பெருமகனாரிடம் தமிழிடம் பற்றுக்கொண்ட எவருக்கும் பெருமதிப்பு ஏற்படாதிருக்க முடியாது. தமிழ் பெருநூல்கள் தமிழரால் நன்கு கற்று உணரப்பட்டு தமிழ் நெறியில் தமிழர் நின்று வென்றிடல் வேண்டும் என்பதில் தளராத விருப்பம் கொண்டோர்க்கெல்லாம் பாவாணரின் புலமை நம்பிக்கை தந்து வருகின்றது. பாவாணர் மேலும் பல ஆண்டுகள் இனிது வாழ்ந்திருந்து தமிழ் மொழிக்கான தொண்டாற்றி வருதல் வேண்டும் என்ற வேண்டுகோள். அவருக்காக நடத்தப்படும் மணிவிழா நிகழ்ச்சியின் போது நான் எடுத்து கூறும் நல்லெண்ணச் செய்தி என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பெரியாருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாவாணர், வெல்க தமிழ். அன்பன் அண்ணாதுரை. நன்றி, வணக்கம்.